திருப்பாவை பாசனம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ? மாமயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் என்பார். இதில் தோழியர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரகாசமான நவரத்தனங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் பஞ்சனையில் தூபம்லாம் கமழ தூங்கிக்கிட்டு இருக்கிற எங்கள் மாமன் மகளே, உன் கதவை கொஞ்சம் எங்கள் வீட்டு கதவை திறக்கிறியா? மாமியே அவளை கொஞ்சம் எழுப்புங்கள். அவளுக்கு என்ன ஆயிற்று? நாங்கள் இவ்வளோ தூரம் எழுப்புகிறோம். அவள் என்ன ஊமையா செவிடா இல்லை ஏதாவது மந்திரத்தில் கட்டுண்டு தூங்கிக்கிட்டே இருக்காளா? இது எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்புறம் கண்ணனோட நாமங்கள்லாம் அவளை எழுந்து சொல்ல சொல்லுங்க. வைகுண்டத்து அதிபதி என்றெல்லாம் சொல்வாளே, அதை சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். திருவம்பாவை பதிகம் 9. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே. உன்னை பிரானாகப் பெற்றவன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணியோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவர் ஆவர், அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். இதில் சிவபெருமானை ரொம்ப புகழ்ந்து பாடுறாங்க. பழசுன்னு ஒன்று சொன்னால் அந்த பழசுக்கெல்லாம் பழமையானவன் இவன் தான். புதுசுன்னு ஒன்று சொல்கிறீங்களா, அந்த புதுசுக்கெல்லாம் புதுமையானவனும் அவன்தான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை நாங்கள் பிரானாக பெற்றிருக்கிறோம். உன்னுடைய அடியவர்கள் நாங்கள், ஓகேவா? அதனால் உன்னுடைய அடியவர்களைத்தான் நாங்களும் வணங்குவோம், அவங்களுக்கு தான் நண்பர்கள் ஆவோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த பணிகளை மனம் உவந்து செய்வோம். அப்படிப்பட்ட அடியவர்களையே நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம். இப்படிப்பட்ட வரத்தை நீங்கள் எனக்கு, சிவபெருமானாகிய நீங்கள் எனக்கு அளித்தால் எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.